அமைச்சர் சுனில் ஹந்துநித்தி சொன்ன விஷயம், நாங்கள் இவ்வளவு காலமும் வீதிகளில் நின்று போராடினோம். இப்பொழுது திணைக்கள அதிகாரிகளுடன், அமைச்சு அதிகாரிகளுடன் நாங்கள் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் அவர்கள் எங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப புரிந்து கொண்டு நடக்கிறார்கள் இல்லை என்று. ஆகவே அந்த மாற்றம் என்பது அரசாங்க தலைவர்கள், அதாவது ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்களை தாண்டி, பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமைச்சர் உள்ள அதிகாரிகள், நிறுவன அதிகாரிகளில் தங்கியிருக்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால் உங்களுக்கு இந்த மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பற்றாக்குறையை பொறுத்து இலங்கை ஒரு தாராள பொருளாதார கொள்கையை கொண்ட நாடு. 77ஆம் ஆண்டிலிருந்து தனியார் தான் இறக்குமதி ஏற்றுமதிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அரசாங்கத்தின் வகிபாகம் மிக குறைவு. உற்பத்தியிலும் விநியோகத்திலும் அரசாங்கத்தின் வகிபாகம் மிக குறைவு. ஆகவே தனியார்கள் தங்களுக்கு ஏதுவான முறைமை, இவ்வளவு காலம் இந்த முறைமை இல்லை, தங்களுக்கு லாபம் குறைகின்றது, சில விஷயங்களை தாங்கள் செய்ய இயலாமல் இருக்கிறார்கள், ஊழல் நடவடிக்கை தாங்கள் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி சில விஷயங்களை கையாள முடியாமல் இருக்கிறது என்பதால் லாபம் குறைகிறது என்று சொல்லி அவர்கள் பின்வாங்கினால் இறக்குமதி செய்கிற பொருட்கள் அளவு குறையும், பற்றாக்குறை வரும். ஆகவே அரசாங்கத்துடைய வகிபாகம் இங்கே மிக வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. இவன் அரசாங்கம் இறக்குமதி செய்வது மிக கடினமானது என்றால் அதுக்கு பல்வேறுபட்ட முறைகள் இருக்கு. அது உடனடியாக செய்யலாது. தனியார் மிக விரைவாக செய்யக்கூடியவர்கள். அவர்கள் தங்களுடைய லாபம் எல்லாம் குறைந்து விட்டது, தங்களுடைய பழைய முறை இலகுவாக இருந்தது, இப்பொழுது அது இல்லை என்று நினைத்தால் எல்லா பொருட்களுக்கும் பற்றாக்குறை வர வாய்ப்பு இருக்கின்றது. இது அரசாங்கத்துக்கு சவாலான விஷயம்தான். மக்களுக்கு இது எந்த அளவு தூரம் விளங்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே மக்கள் இலகுவாக இந்த அரசாங்க காலத்தில் தான் பற்றாக்குறை ஏற்படுகின்றது, ஆகவே அரசாங்கத்தில் பிழை என்று சொல்லி மக்கள் கூறுவார்கள்.